92 காலப்பகுதியில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாடசாலையில் 97 காலப்பகுதியில் நுழைந்தவர்களாக இருக்கலாம். நான் 99ஆம் ஆண்டு இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருந்தேன். எனவே இந்த மாணவர்கள் தரம் 3இல் அவ்வேளை கல்வி கற்றிருக்க வேண்டும். இன்று 13 வருடங்களை இக்கல்லூரியில் கழித்து ஆரம்ப கால முதல் இன்று வரை இந்த பள்ளி பருவத்தை தாங்கள் எவ்வாறு கழித்தோம் என்பதை இங்கே கதை பிரசங்கம் மூலம் அவர்கள் கூறியிருந்தார்கள். சிறிய வயதில் இந்த பாடசாலையில் நுழைந்தவர்கள் அவர்கள் நுழைகின்ற போது இந்த பாடசாலை நான் எதிர்காலத்தில் என்ன நிலைக்கு உருவாகுவேன் என்ற கற்பனையோடு அந்த நேரத்தில் அவர்கள் உள்வாங்கப்படாவிட்டாலும் இப்போது அவர்கள் உயர்தரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் என்ன நிலைக்கு உருவாக வேண்டும் என்ற ஒரு இலட்சிய நோக்கோடு செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாடசாலையில் இந்த மாணவர்கள் பல சாதனைகளை புரிந்தவர்கள், புரிந்த தொகுதியினர், பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் இந்த பாடசாலைக்கு பெருமை தேடி தந்தவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மாணவர் தொகுதியினுள் நான் மிகவும் சிறப்பாக நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். கலைத்துறை மாணவர்களை நான் மிகவும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இந்த பாடசாலையில் கலைத்துறை என்றால் ஒரு கசப்பான துறையாக அல்லது என்னுடைய பார்வைக்குட்படாத துறையாக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது. அதற்கு உங்களுக்கு காரணமும் தெரியும். ஆனால் சென்ற வருடம் அல்லது அதற்கு முந்தைய வருடத்தில் இருந்து கலைத்துறைக்கு கற்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கற்க செல்லுகின்றவருடைய தராதரங்களும் உயர்வாக காணப்பட்டதன் காரணமாக அவருடைய செயற்பாடுகள் நடத்தைகள் யாவும் உயர்ந்த தரத்தில் இருந்ததனாலும் அவர்கள் சிறந்த தகமையோடு கலைத்துறைக்கு வருகை தந்ததன் காரணமாக இந்த பாடசாலையை நேசிக்கின்ற, இந்த பாடசாலையின் மீது அன்பு செலுத்துகின்ற, மிகவும் பாடசாலையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய தாயைக்கு எந்தவாறு மதிப்பு கொடுக்கின்றார்களோ அதே அளவு மதிப்பு கொடுக்கின்ற ஒரு தொகுதியினராக இந்த கலைத்துறை மாணவர்களை நான் கண்ணுற்றிருக்கின்றேன். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு செயற்பாடாக இருந்தாலும் அல்லது பாடசாலையில் மரநடுகையாக இருந்தாலும் பூந்தோட்டம் அமைப்பதாக இருந்தாலும் சிரமதானம் செய்வதாக இருந்தாலும் முதலில் நின்று முன் வந்து உழைக்கின்ற ஒரு நல்ல பண்பாட்டினை அவர்கள் கொண்டிருப்பதை நான் அறிந்தேன். அதற்கு ஒரு உண்மையில் நான் இன்னும் ஒரு காரணத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சில வேளைகளில் அந்த வகுப்புக்கு கிடைத்திருக்கின்ற வகுப்பாசிரியர், அதன் பாடத்தை போதிக்கின்ற போதனாசிரியருடைய அந்த செயற்பாடுகளும் இவர்களை இவ்வாறான ஒரு மன நிலை மாற்றத்துக்கு உள்வாங்கி இருக்க கூடும் என்று நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, நினைத்துக் கொள்வது உண்டு. அவர்கள் மாத்திரமல்ல, அந்த வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களை நான் அண்மையில் அவர்கள் அந்த மாணவர்கள் தான் முதலில் ஒரு ஏல் பொறுத்தளவில் கலைத்துறை மாணவர்கள் ஒரு ஆசிரியர்கள் கற்பித்த ஆசிரியர்களுக்கு ஒரு விருந்து பிரசாரத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த விருந்து பிரசாரத்தில் நான் கதைக்கின்ற போது ஒரு சிலரை தொட்டு கதைத்து விட்டேன். ஆனாலும் எல்லா மாணவர்களும் அந்த நிலையில் என்னையும் எங்களுடைய அதிபர் பெயரை சொல்லியிருப்பார், சொல்ல வேண்டும், சொல்லியிருக்கலாம் என்று எதிர்பார்ப்போடு இருந்தது. எனக்கு பின்னர் தான் தெரிய வந்தது. உண்மையில் அந்த மாணவர்கள் அனைவரும் சிறந்த பெறுபவர்களை பெறுவதற்கு அந்த நிகழ்வு ஒன்றே போதுமானதாக இருந்தது.
எப்போது தன்னுடைய ஆசானை ஒரு மாணவன் கௌரவப்படுத்துகின்றானோ அன்றே அந்த மாணவனினுடைய உயர்ச்சிக்கு இறைவன் துணை புரிகின்றான். ஆகவே அந்த வகையில் ஏனைய துறையை பொறுத்தளவில் மாணவர்கள் அவ்வாறு இல்லை என்பது பொருள் அல்ல. ஏற்கனவே இருந்து வந்த அந்த மற்ற மாணவர்களுடைய செயற்பாடுகளோடு ஒப்பிடுமிடத்து கலைத்துறை மாணவர்கள் ஒரு புரிம்பான ஒரு புரிதான போக்குடையவர்களாக இருந்தார்கள். ஆக கூடுதலாக என்னுடைய வாய்களினால் நல்ல வரம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. இந்த வருடத்து மாணவர்களை பொறுத்தளவில் எவரேனும் என்னுடைய ஒரு வன் சொல் ஒன்றையும் நான் பயன்படுத்தியதும் இல்லை. அவர்களை நேசிக்கின்றவர்களாகவே நான் இருந்தேன். அவள் போகின்ற போது மிகவும் அடக்கொடுக்கமாக பயந்து இல்லை. அவள் இயல்பாகவே அவர்கள் தன்னுடைய பாடத்தின் மீது தன் கற்றலின் மீது தன்னுடைய செயற்பாடுகள் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயற்பட்டதன் காரணமாக அவள் உண்மையிலே உயர்தரமாகவே இருந்தார்கள். ஆகவே இந்த வருடத்தில் இருக்கின்ற இப்போது இருக்கின்ற கலைத்துறை மாணவர்களும் அதனை அடியோற்றி அதே நிலையை பின்பற்றி இன்று சிறப்பாக அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நான் இதனை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் நீண்ட காலமாக கலைத்துறைக்கு சேருகின்ற மாணவர்கள் ஓரளவு கடன் கிரெடிட் பிஸ்னஸில் தான் எங்கள்கிட்ட வந்து சேருவார்கள். ஏதாவது மெட்ஸ் எடுத்தருவன் இல்லாட்டி ஒரு சீகுறையை பார்த்து செய்யலாம் என்று தான் சேர்த்திருக்கிறோம். ஆர்ட்ஸுக்கு மாலிலன்றதால கண்ணா முக்க பற்றி நாங்களும் சேர்த்திருக்கிறோம். அவர்களுக்கு அந்த வந்து சேர்ந்து முதல் 2-3 மாதம் ஒரு டேர்ம் 2 டேர்ம் போகல கொஞ்சம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். 3ஆவது டேர்ம் போகல ஒன்றும் இருக்க மாட்டாங்க. இனி குழப்பாடி பிரச்சனை. அப்படி இல்லாமல் நாங்கள் இந்த முறை ஆர்ட்ஸுக்கு எடுத்துக்கிறார்கள். போன முறை இந்த முறை சோதனை எடுக்க போறாக்களும் இப்ப இருக்கிறார்கள். நல்ல தெரிச்சு பார்த்து நல்ல தகுதியுடைய நல்ல பொறுப்பவருடைய மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 6A எடுத்த மாணவர்கள் கூட 6A 4A 5A எடுத்த மாணவர்கள் கூட கலைத்துறையில் இருக்கின்றார்கள் என்றால் உண்மையில் அது கலைத்துறைக்கு போக வேண்டிய மாணவர்கள் அல்ல. உண்மையில் அவர்கள் விஞ்ஞானத்துறைக்கு போக வேண்டிய மாணவர்கள் இந்த துறையை தெரிவு செய்து இந்த துறையில் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் நான் சொல்கின்றேன், ஏனைய துறை வணிகத்துறை, கணிதத்துறை, உயிரியல் விஞ்ஞானத்துறை போன்ற ஏனைய மாணவர்களுக்கு ஒப்பாக அவர்களும் சமமாக தன்னுடைய இருக்கைகளை இன்றிலிருந்து இந்த பேட்சிலிருந்து அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் ஒரு யூகத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கலைத்துறை இந்த முறை சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்கின்ற மாணவர் தொகுதியினுள் எங்களுடைய கலைத்துறை சேர்ந்த மாணவர்களும் சிறந்த பெறுபவர்களை பெற்று இந்த பாடசாலைக்கு பெருமை தரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு குறிவைக்க விரும்புகின்றேன். மட்டுமல்லாமல் ஏனைய துறை மாணவர்களும் வணிகத்துறை மாணவர்கள் அவர்களுடைய நேரடியான கற்பித்தல் செயற்பாட்டுக்கு உட்படுகின்றவர்களினால் அவர்கள் இந்த பாட்டிலேயே சொன்னார்கள், மிகவும் உயர்ந்தவர்கள், நல்ல சுத்தமானவர்கள், நல்ல ஒழுக்கமுள்ளவர்கள். இப்போ நான் இன்றைக்கும் கூட வந்தார்கள். வந்து காலை பாதுபட சொன்னேன், ஒரு வசனம் சொன்னேன். அந்த வசனத்தோட போய் திரும்ப வீட்டை போய் சப்பாத்து போட்டு வந்தார்கள். ஆகவே அவர்கள் என்னுடைய மாணவர்கள்னால நாங்கள் அப்படித்தான் கழிச்சு கொள்வோம். நல்ல சுத்தம். நான் சொல்லியிருக்கேன், அவர்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். 6வது மாப்பிள்ளை கீப்பிள்ளை கேட்டு வந்து எப்படி புள்ளன்னு கேட்டா தங்கம். ஆனா கொஞ்சம் பலிசாக்கி எடுக்கணும். என்று சொல்லி இப்ப நல்ல 22, 24 கரெக்ட்ல இருக்காங்க. அவை இப்ப கொஞ்சம் நல்ல இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எல்லாரும் புது ஷூ போட்டுக்காங்க. இன்றைக்கு தான் புது ஷூ போட்டு இன்றைக்கு மிச்சம் சிறப்பாக வந்திருக்காங்க. அவர்களும் நல்ல பொறுப்போர் பெறக்கூடிய நல்ல திறனான நல்ல பாடசாலைக்கு பெருமை தரக்கூடிய மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் நான் வாழ்த்துவதோடு இந்த